இன்னைக்கு நம்ம அங்கன்வாடியில குடுக்குற சத்து மாவு பத்தி பார்க்கலாம். என்னோட பாப்பாக்கு வந்து 9 மந்த் ஆகுது. அதனால எனக்கு பாப்பாக்கு வந்து சத்து மாவு வந்து 1 மந்த்துக்கு வந்து எனக்கு 4 கிலோ அந்த மாரி கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்டின்னா 6 மாசத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் குடுக்குறாங்க. இதுல கீழ மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த சத்து மாவு அப்டின்னு. இதில வந்து எக்ஸ்பீரி டேட் வந்து நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப எக்ஸ்பீரி ஆனதா இருந்துச்சு அப்டின்னா, சின்ன சின்ன வண்டு மாதிரிலாம் இருக்கும். அதனால நான் ஒரு டைம் வந்து நல்லா சலிச்சு நான் எடுத்துக்குவேன். எப்பயுமே வந்து சத்து மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரி சலிச்சோம்னா, அதில இருக்க சின்ன சின்ன டஸ்ட் அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில இருக்காது. அதுக்காக தான் நான் ஒரு டைம் வந்து சலிச்சுருவேன். அத வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்ப வந்து பாப்பாக்கு வந்து கூழ் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். பாப்பாக்கு வந்து எனக்கு தெரியும் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாரி பாப்பா வந்து குடிப்பா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு வந்து நான் இப்ப வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன சின்ன கட்டி மாரிலாம் இருக்கும். அத நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில கொஞ்சமா அளவா தண்ணி ஊத்திட்டு, அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு ஃபில்டர் வச்சு இத வந்து நம்ம வடிகட்டினோம் அப்படின்னா, இதில இருக்க சின்ன சின்ன கல்லு, தூசிலாம் வந்து அந்த சல்லடையிலேயே போயிரும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இத ஊத்திக்கோங்க. இல்லாட்டி ஒரு மாரி கட்டியான மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, நீங்க நல்லா வந்து கரண்டிய வச்சு நல்லா கிண்டிக்கலாம். அது ஒரு திக்னஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லாவே கிண்டிட்டே இருக்கலாம். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி பண்றேன். 1 இயர்க்கு 1 இயர்க்கு மேல இருக்கிற பேபிக்கு வந்து நீங்க மாட்டுப்பால் வந்து டாக்டர்ட்ட கேட்டுட்டு, இதில ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்க பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். இது கூட நீங்க நெய் சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாம். இல்லாட்டி கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில எதுவுமே சேர்க்கவே இல்ல. இப்ப நான் வந்து ஒரு பவுலுக்கு மாத்துறேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்குது. அதனால நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட பெரிய பொண்ணு வந்து சத்து மாவு நல்லா விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு வந்து நம்ம சத்து மாவு உருண்டை வந்து பிடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி வச்சிருந்தோம்ல, அதில வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். அந்த தண்ணிய வந்து நம்ம சத்து மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை மாரி புடிச்சுக்கலாம். நார்மலா வந்து சத்து மாவு போட்டுட்டு, லைட்டா கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி வந்து தண்ணி ஊத்தி ஊத்தி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உருண்டை புடிச்சு நம்ம பாப்பாங்களுக்கு குடுத்தோம் அப்டின்னா, மார்னிங் வந்து குழந்தைங்க சாப்பிடாம போனா கூட, இந்த ஒரு உருண்டைய குடுத்தா அவங்களுக்கு நல்லாவே பசி அடங்கிரும். இது நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இல்ல கேக் செய்வாங்க சத்து மாவுல, இல்ல வந்து தோசை மாரி ஊத்தி குடுப்பாங்க. நெறைய பேர் பிஸ்கெட் கூட செய்றாங்க. இல்ல நம்ம புட்டு மாரி கூட வச்சு குடுக்கலாம். இல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூழ் மாரி குடுக்கலாம். இல்ல நீங்க கொழக்கட்டையா கூட செஞ்சு குடுக்கலாம். இப்ப இது நல்லா வந்து ஆறிருச்சு. என்னோட 2ண்ட் பாப்பாக்கு வந்து நான் குடுக்குறேன். அவ வந்து விரும்பி குடிப்பா இத. குழந்தைகளுக்கு வந்து குடுக்கலாம். ஆனா, இந்த வந்து குழந்தைகளுக்கு வந்து படுக்க வச்சுட்டு குடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்காக படுக்க வச்சு குடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்டின்னா, எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.